இன்னைக்கு சாட்டர்டே வீக்கெண்ட் அடிக்கிற வெயிலுக்கு என்னடா மேக்கப் பண்ணிட்டு ரெடி ஆகிட்டு இருக்கா அப்படின்னு பார்க்காதீங்க. மத்தியானம் ஃபுல்லாக ஹெவியான சமையல் வேலை பண்ணிட்டு இருந்தேன். அதுவும் இல்லாமல் கொஞ்சம் வீடெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு இருந்ததுனால ஃபேஸ் கொஞ்சம் டல்லாக இருந்தது. இந்த 2 மாதமாகவே நாங்கள் மோஸ்ட்டாக ரொம்ப வெளியில் போகல. சரி, இன்றைக்கி எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு நாங்கள் வெளியில் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். கல்யாணத்துக்கு அப்புறம் சாட்டர்டே சண்டே வீக்கெண்ட் அப்படின்னு சொல்லி லேடிஸ்க்கு ரெஸ்ட்டே கிடையாது. வாழ்நாள் முழுவதும் அவங்க சமைச்சிக்கிட்டே தான் இருக்கணும். இப்போ தான் ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணிடுறாங்களே அப்படின்னு சொன்னால் கூட எத்தனை நாளுங்க ஸ்விக்கியில் ஆர்டர் போட முடியும்? ஒரு நாள் நாங்கள் அடுப்பு பற்ற வைக்கலன்னா டே எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்களே யோசிச்சு பாருங்கள். ஆனால் சொல்கிறது என்னென்னு வச்சுக்கோங்களேன், இப்போ மாமியார் யார்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னா என் மருமக வீட்டில் சும்மா தான் இருக்கா அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போ வந்து வீட்டில் நாங்கள் பார்க்குறதுலாம் ஒரு வேலையே கிடையாதா? பாத்ரூம் கழுவணும், வீடு பெருக்கணும், பாத்திரம் கழுவணும், அதுக்கப்புறம் சமைக்கணும். இப்போது ஆம்பளைங்கன்னு எடுத்துட்டிங்கன்னா அவங்க வந்து ஒரு 4 பேரை பார்க்குறாங்க இல்லையா? இப்போது அவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னா கூட ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, ஒரு கேங் இருப்பாங்க, 4 பேர்கிட்ட பேசுவாங்க, வெளியில் போகிறாங்க வராங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஈஸியாக டைவர்ட் ஆகிடுது. ஆனால் வந்து லேடிஸ்க்கு அப்படி கிடையாது. 4 செவத்துக்குள்ளே இருக்கும். உங்களுக்கு வந்து வெளியிலேருந்து பார்க்கும்போதுப்பா அவளுக்கு பிரச்சனையே இல்லை, 4 செவத்துக்குள்ளே செக்யூர்டாக இருக்கா அப்படின்னு நினச்சிக்கிறீங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பர்சனலாக எல்லாமே அப்சர்வ் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஹஸ்பண்ட் நல்லா ஹாப்பியாக இருந்தால் இவங்க ஹாப்பியாக இருப்பாங்க, ஹஸ்பண்ட் சோகமாக இருந்தால் சோகமாக இருப்பாங்க. நல்லா செக் பண்ணி பாருங்க. இந்த மாதிரி விஷயத்த வந்து அவங்களுக்கு ஷேர் பண்ணுறதுக்கு பொண்ணுங்களுக்கு அவ்வளோ சீக்கிரத்தில் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே கண்டினியூ ஆகிறது கிடையாதுங்க. அவங்க காலேஜ் முடிச்சதுக்கப்புறமா அவங்களுடைய ஃப்ரெண்ட் சர்க்கிள் எல்லாமே கட் ஆகிடும். அதனால தான் மோஸ்ட்டாக லேடிஸ் எல்லாருமே வீட்டில் சிறுன்னு இருக்கா. ஆனால் ஆம்பளைங்களாம் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, என் பொண்டாட்டி எப்பவுமே கடுப்பாக இருக்கா, கோவமாக இருக்கா அப்படின்னு. அதுக்கு ஆக்சுவல் ரீசன் இதுதான். பொண்ணுங்களுக்கு வந்து அவங்களுடைய பிரச்சனையை ஷேர் பண்ணுறதுக்கு எமோஷ்னலாக வந்து அவங்க வீக்காக இருக்கிற டைமில் அவங்களுக்கு ஆறுதல் படுத்துறதுக்கு யாருமே இல்லை. இந்த மாதிரி நானும் ஸ்ட்ரெஸ் ஆகி என் ஹஸ்பண்ட் கிட்ட ஃப்ரீயாக பேசினேன். அவர் அதுக்கான ஸ்பேஸும் கொடுத்தாரு. அதனால நாங்கள் வந்து எங்களோட ரிலேஷன்ஷிப்பை இன்னும் வந்து ஸ்ட்ராங்காக எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் கொண்டு போகிறதுக்காக ஃபேமிலி அவுட்டிங் போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தெரிய வந்துச்சு. ரிப்போர்ட் படி ஃபேமிலியாக அவுட்டிங்காக போகிறவங்களுக்கு அந்த அளவுக்கு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே இருக்கிற பாண்டிங் அதிகமாகும், அவங்களுக்குள்ளே இருக்கிற லவ் கனெக்ஷன் எமோஷன்ஸ் எல்லாமே ஸ்ட்ராங் ஆகும் அப்படின்னு நான் படிச்சிருக்கேன். உண்மையாகவே வீட்டில் இருந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதை விட வெளியில் போகும்பொழுது நல்ல பாண்டிங் கிடைக்குங்க. குழந்தையோட ஃபேமிலியாக போகும்பொழுது அந்த குழந்தைகிட்டையும் பாண்டிங் வந்து அதிகமாகும். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் வந்து இன்னுமே ஸ்ட்ராங் ஆகும். ஸோ இன்னைக்கு நாங்கள் ஃபேமிலி அவுட்டிங் திருவான்மியூர் பீச் ஃபுட் ஸ்ட்ரீட் தான் வந்திருந்தோம். போன உடனே எங்கள் கண்ணில் பட்டது பானிபூரி தான். பானிபூரி எங்கள் 2 பேருக்குமே ரொம்ப ரொம்ப ஃபேவரட். இதோடைய ப்ரைஸ் வந்து ஒரு பிளேட் 40 rupees. முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு இந்த மாதிரி நம்ம ஃபேமிலியோட வெளியில் அவுட்டிங் வந்து இந்த மாதிரி நம்மளுக்கு பிடிச்சதை வாங்கி சாப்பிடும்போது நம்மளுடைய உடம்புல வந்து ஹாப்பி ஹார்மோன்ஸ்லாம் அதிகமாக சுரக்குமா. என்னோட மாமனார் சும்மா சொல்லக்கூடாதுங்க. அவர் வந்து அடிக்கடி எப்படி தெரியுமா எங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவார், இந்த வயசுலேயே நல்லா ஹெல்த்தியாக இருக்கிற மாதிரி தான் சின்ன வயசுலேயே வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி சாப்பிடுங்க. இந்த டைமில் வந்து கஞ்சத்தனம் பார்க்காதீங்க, சாப்பாடு விஷயத்தில் கஞ்சத்தனம் பார்க்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவார். அப்புறம் வந்துட்டு பல்லும் போச்சு சொல்லும் போச்சு அப்படின்ற மாதிரி ஒரு பழமொழியும் ஒன்று சொல்லுவாங்க. பல் இருக்கிற வரைக்கும் தான் வந்து நீங்கள் நல்லா சாப்பிட முடியும், பல்லு போயிடுச்சுன்னா நீங்கள் நினச்சா கூட சாப்பிட முடியாது அப்படின்றதுனால என்னென்ன காஸ்ட்லி ஃபுட் இருக்கிறதோ நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு டைமாவது ட்ரை பண்ணி பாருங்கள் முடிஞ்சிச்சுன்னா அப்படின்ற மாதிரி அட்வைஸ் பண்ணுவார். இது பார்த்தீங்கன்னா ரோல் ஓவர் ஸ்ட்ரெட்டட் ஐஸ்கிரீம். இதில் மீடியம் லார்ஜ் அப்படின்னு கிடைக்குது. இதில் நாங்கள் வந்து 3 ஃப்ளேவரும் சேர்ந்த மாதிரி ட்ரை பண்ணியிருந்தோம். இது எப்படி இருக்கும்னா பார்த்தீங்கன்னா பார்க்க தான் நிறைய இருக்குங்க, சாப்பிடும் பொழுது அப்படியே வாயில் அப்படியே பஞ்சு மாதிரி கரைஞ்சிரும். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து நிறைய பேர் விரும்பி வாங்கி சாப்பிட்டாங்க. நாங்கள் பார்க்கும்பொழுது எல்லாருமே என்ஜாய் பண்ணி சாப்பிட்ருந்தாங்க. இதோட ப்ரைஸ் மீடியம் வந்து 70 rupees. பார்க்க தான் நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் வந்து அவ்வளோவா நிறைய இருக்காது. சாப்பிடும் பொழுது கம்மியாகிடுதுங்க. சாக்கோ சிரப் டாபிக்ஸ்லாம் போட்டு கொடுப்பாங்க, சூப்பராக இருக்கும். இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த இடத்துல வந்து இந்த அக்கா கடை ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. இந்த அக்கா வந்து நல்லா சிரிச்ச முகத்தோடு நம்மளுக்கு நல்லா சமைச்சு கொடுப்பாங்க. இப்போ நம்ம ஏதாச்சும் கேட்டோன்னா, இப்போ காரம் கம்மியாக கேட்டோன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு சமைச்சு கொடுப்பாங்க. அந்த கடையில் நல்லாயிருக்கும். இந்த ஃபிஷ் எல்லாமே இவங்கக்கிட்ட ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும், டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். சீ ஃபுட்ஸ் கூட நாங்கள் இந்த அக்கா கடையில் தான் வாங்குவோம். தேடி போய் ஆல்ரெடி நாங்கள் லாஸ்ட் டைம் சாப்பிட்ருந்தோம், அதனால செகண்ட் டைம் இவங்க கிட்ட தான் சாப்பிட்ணும் அப்படின்றதுக்காக நாங்கள் தேடி அந்த அக்கா கடையிலே சாப்பிட்டோம். கனவான்னு சொல்லுவோம் இல்லையா, ஸ்குவிட்டு. ஸோ இவங்க கிட்ட நல்லாயிருக்கும். சில சமயம் நான் வீட்டில் செஞ்சேன்னா கொஞ்சம் வந்து ஹார்டாக இருக்கும், பட் இவங்க கிட்ட வந்து சாஃப்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கூட்டம் பார்த்தீங்களாங்க வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ டைம் வந்து 8:30 இருக்கும். தந்தூரி சாய் இவங்க கடையிலையும் வந்துட்டு டீ சூப்பராக இருக்கும். காஃபியும் கொடுக்குறாங்க, பட் நாங்கள் டீ தான் ட்ரை பண்ணுவோம். இந்த டீ கிளாஸ் இருக்குல்ல, இந்த மண்ணில் பண்ண டீ கிளாஸு அது நம்மளுக்கே கொடுத்துருவாங்க. அந்த கிளாஸோடையே வந்துட்டு
வந்துட்டு 30 rupees தான். மண்ணில் சூடு பண்ணி கொடுப்பாங்க தந்தூரி சாய். இது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருக்குங்க. மற்ற ஃபுட் ஸ்ட்ரீட் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் ஹைஜீனிக்காக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். அது இல்லாமல் ஈலாம் இங்கே முக்கியாது. குவாலிட்டி குவான்டிட்டி எல்லாமே வந்து ஒரு நல்ல பிராண்டட் ரெஸ்டாரண்ட்டில் உங்களுக்கு எப்படி கிடைக்குமோ அந்த டேஸ்ட் கூட இங்கே நல்லாவே இருக்கும். மினிமம் வந்து இங்கே எவ்வளோ செலவாகும்னா 500லேருந்து 1000 rupees தான் ஆகும் ஒரு ஃபேமிலிக்கு. அடுத்து வந்து என்னோட ஃபேவரட்டான ஒரு கடைனா இதாங்க, ஸ்கூப் ஆஃப் டிலைட் அப்படின்ற கடை. இங்கே வந்துட்டு ப்ரௌனி இந்த மாதிரி ஐஸ்கிரீம்லாம் சூப்பராக கிடைக்கும். நான் போன டைம் சாப்பிட்ருந்தேன், சூப்பராக இருந்துச்சு. ஸோ அந்த டேஸ்ட் இன்னுமே எனக்கு ஞாபகமாக இருந்ததுனால இந்த கடை வந்து லாஸ்ட்டாக இருக்கும். திருவான்மியூர் பஸ் ஸ்டாப்லேருந்து வழியில் வந்தீங்கன்னா இந்த பக்கத்துலேருந்து வருவீங்க, இந்த கடை ஃபர்ஸ்ட்டில் இருக்கும். பீச் வழியாக வந்தீங்கன்னா இந்த கடை லாஸ்ட். நான் வந்து ஹாட் ப்ரௌனி வித் 2 ஸ்கூப் ஆஃப் ஐஸ்கிரீம் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இதோட ப்ரைஸ் வந்து 150 rupees. இது டேஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ப்ரௌனி வந்து ரொம்ப சூடாக இருக்குமா, ஐஸ்கிரீமோட சாப்பிடும்பொழுது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஃபுட் ஸ்ட்ரீட்காகவே திருவான்மியூர் பீச் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ஸ்பாட். ஸோ ப்ரௌனி ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த கடையில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து பார்க்குறதுக்கு தாங்க ஆசைப்படுவேன். பட் ஆனால் ஜஸ்ட் 2 வாய் சாப்பிட்டதுக்கப்புறம் எனக்கு வயிறு ஃபுல்லாகிடும். ஸோ நாங்கள் 1 வாங்கிட்டு 3 பேருமே ஷேர் பண்ணிக்கிட்டோம். டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்குன்னு எல்லாருமே சொல்லியிருந்தாங்க. நாங்கள் தான் வந்து சிக்கன் சாப்பிடக்கூடாது அப்படின்ற ஒரு பிளானில் இருந்ததுனால இவங்க கடையில் வந்து காடை முட்டை வச்சுருந்தாங்க. நான் வந்து எக்கு சாப்பிட மாட்டேன். ஸோ என் ஹஸ்பண்டுக்கும் என் பாப்பாவுக்கும் வந்துட்டு 2 ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. இது ஒரு ஸ்டிக்கு வந்து 50 rupees. ஸோ நாங்கள் 2 ஆர்டர் பண்ணதுனால 100 rupees. ஸோ இந்த மாதிரி இந்த ஃபுட் ஸ்ட்ரீட்டில் வந்துட்டு நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணணும். இது மட்டும் இல்லைங்க, மோமோஸ், அதுக்கப்புறம் இட்லிலே நிறைய டிஃப்ரெண்ட்டான வெரைட்டிஸ், தோசாவில், அப்புறம் மதுரை அந்த பட்டர் பன் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி எல்லா வெரைட்டிஸுமே இங்கே நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஃபேமிலியோடு வந்துட்டு இல்லை ஃப்ரெண்ட்ஸோடு நீங்கள் வரீங்கன்னா கூட நீங்கள் பிளான் பண்ணலாம். ஒரு சூப்பரான ஒரு ஸ்பாட்டு. ஸோ என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து இந்த ஃப்ராங்கி, எக் ஃப்ராங்கி முட்டை போட்டது நினைக்கிறேன். ஸோ அதை ட்ரை பண்ணியிருந்தாங்க. டேஸ்ட் நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எக் ஃப்ராங்கியோட ப்ரைஸ் வந்து 70 rupees. இப்போ பார்த்தீங்கன்னா கூட்டம் கம்மியாக இருக்கும். இப்போ கொஞ்ச நேரத்தில் வந்துட்டு திரும்பவும் கூட்டம் அதிகமாக எங்கேருந்து தான் கிளம்பி வராங்கன்னு தெரியல, வந்துக்கிட்டே இருக்காங்க. திருவான்மியூர் பஸ் ஸ்டாப்லேருந்து நிறைய கூட்டம் வந்திருந்தது. இதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா ஏதாச்சும் கொஞ்சம் சில்லுன்னு குடிக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது மொஜிட்டோ குடிக்கலாம்னு நினச்சிட்டு இருந்தேன். இந்த மாதிரி ஹெவியாக சாப்பிடும்பொழுது ஏதாச்சும் சில்லுன்னு குடிச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுதுனால மொஜிட்டோ தான் நல்ல ஆப்ஷனாக இருந்துச்சு. ஸோ நிறைய புதினாலாம் போட்டு கொடுத்துருந்தாங்க. மொஜிட்டோ சூப்பராக இருந்துச்சு. இதோட ப்ரைஸ் வந்து 50 rupees. நான் பாருங்கள் மாடு கண்ணி தண்ணி குடிக்கிற மாதிரி குடிக்கிறேன். ஏன்னா அவ்வளோ தனி தாகமாக இருந்துச்சு வெயில் காலம் அப்படின்றதுனால. என்னால் வாய் எடுக்கவே முடியல. சூப்பராக இருந்துச்சு. அது நல்லா குடிச்சிட்டு இப்போ ஸ்ட்ரைட்டாக பீச்சுக்கு போகலாம் அப்படின்னு போயிட்டோம். இந்த மாதிரி ஃபுட் ஸ்ட்ரீட் வந்து சென்னையில் ரொம்ப ரேர் தான். நீங்கள் வந்து OMR ஃபுட் ஸ்ட்ரீட்டில் பார்க்கலாம். பட் அது வந்து ரொம்ப கொஞ்சம் ஸ்பேஸ் அதிகமாக இருந்த மாதிரி இருக்கும். இது ஸ்பேஸ் கம்மி தான், பட் வந்து நல்லா இருக்குங்க. அதை விட உங்களுக்கு நல்ல வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட்ஸ் இங்கே கிடைக்கும். பீச்சுக்கு போகிற வழியில் வந்துட்டு இது புதுசாக வித்தியாசமாக இருந்துச்சா, சரி இதை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு கேட்டேன். இது ஒரு ஸ்டிக் வந்து 70 rupees அப்படின்னு சொன்னார். சரி ஓகே என்னதான் இருக்குது அப்படின்னு பார்த்தேன். அந்த சிக்கன் கிடையாது, மேலே வந்து 2 சீஸ் மாதிரி வச்சு ஏதோ ஒரு வகையான கொரியன் ஸ்நாக்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. சீஸ் தான் நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னாரு. நல்லா இருந்ததுங்க. நான் இதற்கும் இது மாதிரி ட்ரை பண்ணதே இல்லை. டிஃப்ரெண்ட்டாக நான் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன். நல்லா அழகாக பொறுமையாக வந்துட்டு பண்ணி கொடுக்குறாங்க. இந்த இடத்துல வந்துட்டு ஃபுட் சர்வீஸ் வந்து எல்லாருமே சூப்பராக பண்ணுறாங்க. எந்த ஒரு கடையும் வந்து நான் குறையே சொல்ல முடியாது. அவ்வளோ கூட்டம் வந்தாலும் அழகாக ஹேண்டில் பண்ணுறாங்க. நல்லா சிரிச்ச முகத்தோடு சர்வ் பண்ணும்போது நம்மளுக்கே வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க இந்த இடத்துக்கு போகிறதுக்காக. பக்கத்துலேயே பீச் இருக்கா. ஸோ அதுவும் இல்லாமல் நம்ம நினைக்கிற ஃபுட் எல்லாமே இங்கே கிடைக்குது. ஸோ சென்னையில் வந்து இது ஒரு நல்ல ஒரு ஃபுட் ஸ்பாட்டு, அது இல்லாமல் ஒரு பெஸ்ட் ஹேங் அவுட் ஸ்பாட்டுன்னு சொல்லலாம். ஆக்சுவலாக நான் இதை ட்ரை பண்ணதே கிடையாதுங்க. நான் ட்ரை பண்ணேன். நிறைய சீஸ் போட்டிருந்தாங்க. பார்த்தீங்களா எவ்வளோ சீஸ் வந்துச்சு அப்படின்ட்டு. இது ஒன்று மட்டுமே எனக்கு போதும் மற்றதை விட. அந்த மாதிரி நல்லா ஒரு வயிற்றுக்கு நல்லா இருந்துச்சு இது எனக்கு. ஆனால் இங்கே சாப்பிட்டு வந்துட்டு மோஸ்ட்டாக வந்து நிறைய இடத்துல சாப்பிட்டிங்கன்னா வயிறு கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கும். பட் இந்த இடத்துல எந்த ஃபுட்டுமே வந்துட்டு வயிறு எந்த பிரச்சனையுமே கொடுக்கலங்க. நாங்கள் வந்து இந்த டைம் பீச்சில் இறங்கலை. ஏன்னா இந்த பருவநிலை மாற்றம் அப்படின்னு சொன்னதுனால அலையெல்லாம் பெருசாக வந்துட்டு இருந்துச்சு. பயமாக இருந்ததுனால நான் கடலில் போகல. இதாங்க நான் வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்துட்டு நான் உங்களுக்கு பாய் சொல்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிச்சு கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.